நண்பர்கள் ரிப்போர்ட்டர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான தாழ்மையான வணக்கங்கள். நாங்கள் ஒரு 15 நண்பர்கள் திரு அன்பு, திரு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழரசன், திரு அன்புவின் மனைவி கயல்விழி மற்றும் FCIயில் உயர் அதிகாரியாக பணிபுரியும் பிரசாத்குமார் ஆகிய நால்வரின் கவர்ச்சிகரமான சில திட்டங்களினால் தலா 12 லட்சம் வீதம் 15 பேர்கள் 1,50,00,000 வரை வேலை வாங்கி தரும் வகையில் ஏமாற்றம் அடைந்துள்ளோம். இது விஷயமாக நாங்கள் அந்த கவர்ச்சியின் விஷயமாக அவர்களை நேரில் தொடர்பு கொண்டு விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒவ்வொருத்தருக்கும் வந்த பிறகு பாதி தொகையும், வேலையில் சேர்ந்து ஐடி கார்டு வாங்கிய பிறகு பாதி தொகையும் வங்கி கணக்கில் செலுத்தினால் போதும் என்று ஒரு கவர்ச்சிகரமான ஐடியாவை கொடுத்தார்கள். ஏற்கனவே வேலைக்கு சேர்ந்தவர்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் காமித்தார்கள். இந்நிலையில் நாங்களும் எனது மகன்கள் 2 பேருக்கும் இவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு 15 பேருக்கு என அனைவரும் அவருடைய அன்புவின் வங்கி கணக்கில் தலா 12 லட்சம் வீதம் 1.5 கோடி ரூபாய் வரை செலுத்தியுள்ளோம். உடனே 1 வீக்கில் எங்கள் அனைவருக்குமே பணி நியமன ஆணை வந்தது மத்திய இந்திய உணவுக் கழகத்தில் இருந்து. ஆனால் வந்தவுடன் எங்களிடம் கேட்ட தொகையை வங்கி மூலம் பெற்றுக்கொண்டார்கள். அதன் பின்பு நாங்கள் குறிப்பிட்ட பணி ஆணையில் குறிப்பிட்ட தேதியில் அங்கே பணியில் ட்ரைனிங்காக சேர்ந்த பொழுது 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தார்கள். கொடுத்த நிலையில் 15 நாள் கழித்து உங்களுக்கு அனைவருக்கும் சொந்த மாநிலத்திலேயே பணி மாறுதல் நியமன ஆணை வரும், நீங்கள் அனைவரும் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டார்கள் அங்கே உள்ள மேல் அதிகாரிகள். அவர் பேர் என்ன? அவருடைய நேம் பிரசாத்குமார், அவர் தான் அதிகாரி. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேர் பவன்குமார். அவர் தான் சொன்னார். அதன் பேரில் நாங்கள் அனைவரும் எங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு வந்து விட்டோம். இந்நிலையில் கோவிட் ஆரம்பித்ததுனால ஒரு 6 மாதம் தள்ளி போகும் என்று சொன்னார்கள். 6 மாதம் வெயிட் பண்ணி பார்த்தோம். மறுபடியும் 6 மாதம் நாங்கள் திரும்பவும் வெயிட் பண்ணோம். இந்நிலையில் ஆர்டர் வராதனால திரு அன்பு, திரு தமிழரசன் அவர்களை நேரில் வீட்டில் சென்று அவருக்கு அழுத்தம் கொடுத்த நிலையில் அவர் பிரசாத்குமார் FCI உயர் அதிகாரியை வைத்து எங்களிடம் பேசி, மயிலாப்பூரை சேர்ந்தவர் அவர், எங்களிடம் பேசி திரும்ப எங்கள்கிட்ட டைம் கேட்டாங்க. 3 மாதம் டைம் கொடுங்க, உங்களுக்கு அதுக்குள்ளே பணி மாறுதல் ஆணை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் நாங்கள் 3 மாதம் வெயிட் பண்ணோம். அந்த 3 மாதத்துக்கு செக்யூரிட்டிக்காக செக்கு ஒன்று கொடுத்தாங்க. அந்த செக்கு 3 மாதத்துக்கு வச்சுருந்தோம். திரும்ப அந்த டேட்டில் ஆர்டர் வரலன்னா அந்த செக்கை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி ரெக்கவரி பண்ணிக்கோங்க அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. அந்த செக்கை நாங்கள் அந்த டேட்டில் போடும்போது செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சு. திரும்ப அந்த செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சு. நேராக அவர்கள் வீட்டுக்கு சென்று தொடர்பு கொண்ட நிலையில் அவர்கள் அனைவரும் அப்ஸ்காண்டட் ஆகிட்டாங்க. யாருமே எங்கே இருக்காங்கன்னே தெரியல இது வரைக்கும். உடனே நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உரிய மாவட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு FIR ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போட்டோம். இப்போ உதாரணமாக கடலூர், தேனி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நாங்கள் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டது. போலீஸ் இப்போ காவல்துறையினரும் சென்று நேராக அவர்களை அரெஸ்ட் பண்ண சென்ற நிலையில் அன்பு என்பவர் டயாலிசிஸ் பேஷண்ட்றதுனால அவரை அரெஸ்ட் பண்ணாமல், மேலும் அவருக்கு சில இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அவரை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டு வந்துட்டாங்க. இந்நிலையில் நாங்கள் மறுபடியும் அந்த செக்கை கேட்டு அவர்கிட்ட ப்ரெஷர் பண்ணும்போது அந்த அட்ரஸில் இருந்தும் காவல்துறை கண்டுபிடித்த அட்ரஸில் இருந்தும் எஸ்கேப் ஆகி தற்பொழுது எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. தலைமறைவாகிவிட்டார். மொத்த குடும்பம் தலைமறைவாகிவிட்டார்கள். மேலும் இது விஷயமாக எங்களுக்கு வேறு வழியின்றி VCK தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவனை நேரில் நாங்கள் சென்று எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறினோம். அவர் உடனே கடலூர் துணை மாவட்ட கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை விரைவாக தீர்த்து எங்களை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொண்டார். ஆனாலும் ஒரு புதிய காவல்துறை டீமை போட்டு அவர்களை தேடினார்கள். இதுவரைக்கும் தேடி அவர்களை கண்டுபிடிக்க இயலாத நிலையில் தலைவர் தொல் திருமாவளவன் அண்ணனின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக பொதுமக்களுக்கு அவருடைய செய்திகளை வெளியிட்டு, அவர்களை போட்டோவை செய்திகளிலும் பத்திரிகையிலும் வெளியிட்டு அவர்களை கண்டுபிடிக்க, பொதுமக்கள் மூலமாக கண்டுபிடித்து காவல்துறைக்கு தெரிவிக்க இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு உங்களை தாழ்மையுடன் கேட்டு இங்கே வந்திருக்கிறோம். இந்த ப்ரெஸ் மீட்டை எங்களுடைய செய்தியை வெளியிட்டு எங்களை எல்லாரையும் காப்பாற்றி நாங்கள் நகை, வீடு அனைவற்றையும் அடமானம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வாதாரத்தில் ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறோம். எங்களை காப்பாற்ற இந்த 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 குற்றத்தை
எங்களிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்ற தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களை மேலும் இது எங்களைப் போல ஆயிரக்கணக்கானவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அரசில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி ராம்விலாஸ் அந்துலேயின் பிஏ ஒருவரும் இதில் தலையிட்டுள்ளார். அதனால் இனி ஃபர்தராக இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இருக்கவும் எங்களை காப்பாற்றவும் தமிழக முதல்வர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்களை இந்த பிரச்சனையிலிருந்து காத்தருளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாங்கள் ட்ரைனிங் எடுத்தது வந்து பஞ்சாபில் தான். எங்களுக்கு அப்பாயின்ட் ஆர்டரே பஞ்சாபில் தான் ஜாயின் பண்ணணும்னு ஃபெரோஸ்பூர்ன்ற ஊரில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லாருமே ட்ரெயின் ஏறி போயிட்டு ஃபெரோஸ்பூரில் போயிட்டு ஆமாம், பஞ்சாபில் வந்து எல்லாருமே நைட் ஷிஃப்ட் தான் கொடுத்தாங்க, பகல் ஷிஃப்ட்டே கொடுக்கல எங்களுக்கு. அப்போ நைட் ஷிஃப்ட்டு தான் கொடுக்கும்போது எங்களுக்கு சின்ன டவுட் இருந்தது. அப்போ சொன்னாங்க 15 days உங்களுக்கு வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் தான் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த ட்ரைனிங் முடிச்சு போயிடலாம். அப்போவே டவுட் இருந்தது எங்களுக்கு. அதுக்கு ஏதுவாக நாங்கள் அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றப்படுவதற்காக என்னன்னா, அவங்க கோவிட் வந்ததுனால எங்களுக்கும் வந்து சரி கோவிட் இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும், அந்த 6 மாதம் வெயிட் பண்ணுன்றதுனால அவங்களுக்கும் வந்து இதில் வந்து டைம் எடுத்துகிட்டு நம்மளை எப்படி ஏமாற்றிட்டு ஓடணும்னு அவங்களுக்கு வேண்டிய டைம் கிடச்சிருச்சு. அதனால நாங்கள் மாட்டிக்கிட்டோம் எல்லாருமே. இல்லை, அதிகாரிகள் ஒருவேளை உண்மையான அதிகாரிகளாக இருக்கலாம். ஏன்னா உள்ள ஒரு மத்திய அரசாங்க நிறுவனத்துக்குள்ளே போகிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அங்கே அதிகாரிகள் வேலை செய்யலாம், பட் அவங்க அந்த அதிகாரிகளை வந்து செட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கவனிச்சுட்டு எங்களை கேஷுவல் லேபராக உள்ளே அனுப்பிச்சிருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுகிறது. அதுதான் ஒரு கேஷுவல் லேபராக ஒரு 15 நாள் 20 நாள் வேலை செஞ்சுட்டா நம்ம வந்து உள்ளே சேர்ந்துட்டோன்ற நம்பிக்கையில் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்த பிறகு அவங்க நம்மளை வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 12 லட்ச ரூபா அப்பாயிண்ட். இந்திய உணவு தானிய கழகத்தில் அரசு வேலை வாங்கி தரேன். இந்திய உணவு FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதில் வந்து அரசு வேலை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் உள்ளே போயிடலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள் ட்ரைனிங் வந்து ஃபெரோஸ்பூரில் அனுப்புகிறாங்க. அதுக்கு உண்டான எவிடன்ஸை பாருங்கள், இந்த ஐடி கார்டு அவங்களே கொடுத்துறாங்க சார் ஆஃபீஸில். ஆமாம், நாங்கள் கொடுத்தது மிகப்பெரிய தப்பு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நம்ம வந்து தவறான வழியில் போய் தான் அந்த வேலையை வாங்குகிறோம். நம்மளுக்கு கவர்ச்சி காமிச்சிட்டாங்க, அந்த கவர்ச்சியை இப்போ பார்த்து நம்ம ஏமாந்துட்டோன்றதான் உண்மை. இப்போ இந்த தவறில் இனிமேல் நாங்கள் எக்காரணமும் கொண்டு தலையிட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு நாளும் நம்ம எங்கள் பிள்ளைங்களே யாரையுமே இந்த வழியில் கொண்டு வர மாட்டோம்னு உறுதியாக கூறுவோம். நாங்கள் எங்கள் குரூப் மட்டும் 15 பேர் இருக்கோம் சார். டோட்டலாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நாங்கள் ட்ரைனிங் போகும்போது ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து 25 பேர் 30 பேர் வந்திருந்தாங்க அந்த ட்ரைனிங்லேயே. மகாராஷ்டிராவிலேருந்து, ஒடிசாவிலேருந்து, எல்லாருமே இதே மாதிரி கேட்டகரி சேம் மெத்தடில் தான் வந்திருந்தாங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் அவங்க ஏஜென்ட் வச்சு இந்த மாதிரி உள்ள கலெக்ட் பண்ணி சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கிடைக்காது, இனிமேல் கிடைக்க வாய்ப்பில்லை. எங்கள் பணம் கிடைச்சா போதும். அந்த பணத்தை வாங்கி தர்றதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. நாங்களும் காவல்துறையை எவ்வளவோ ப்ரெஷர் பண்ணி பார்த்துட்டோம், அவங்களால இப்போ கண்டே பிடிக்க முடியல. கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் 2 எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். கடலூரில் ஒரு எஃப்ஐஆர், தேனியில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அந்த FCIயில் வேலை செய்கிற பிரசாத் குமார்ன்றவங்க வந்து ஆல்ரெடி வந்து பெயிலில் வெளியே வந்திருக்காங்க. ஒரு டீம் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. பெயிலில் வெளியே வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. மயிலாப்பூரில் சேர்ந்தவர் சார், மயிலாப்பூர் முத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிறார் சார். அவர் இப்போ வந்து அப்ஸ்காண்ட் ஆகிருக்காரு சார். நாங்கள் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தவே அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகிருக்கா அப்படிங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க சார், மாவட்டத்துலையும் இருக்குவாங்க. பணம் வாங்கின ஒரே பர்சன் தான், ஒருத்தர் அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்கோம். அன்பு சீனிவாசன்ற ஒரு அக்கௌண்ட்டில் தான் போட்டிருக்கோம். அவர் சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்தவர், சினிமா ப்ரொடியூசர். அவரும் அவருடைய பிரதர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தமிழரசன், அவங்க 2 ஓன் பிரதர்ஸு. அவங்க தான் இந்த அட்ராக்ஷன்லாம் எங்களுக்கு கொடுத்தது. ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய ஃப்ரெண்டு எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அவங்கள வச்சு தான் அவர் அறிமுகம் ஆகுறாரு. ஸோ அறிமுகம் ஆகும்போது அன்புன்றவர் இவர் தான் சார். அன்புன்றவர் இவர் சினிமா எடுத்து ஒரு 4 சினிமா எடுத்திருக்காரு. இவரோட அக்கௌண்ட்டில் தான் சார் படம் போட்டோம். அவருடைய தம்பி அது தமிழர், இவர் தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இவர் மேலே தூக்கி அவருடைய மனைவி, மனைவி மேலே தூக்கி அவருடைய மனைவி. அந்த போட்டோ கம்மா, இது பிரசாத் குமார், அது FCIயில் வேலை செய்கிறவர், அந்த லாஸ்ட்டில் இருக்கவர்.
சார் இவர் வந்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழரசன். இவருடைய உடன் பிறந்த சகோதரர் திரு அன்பு. இவங்க 2 பேருடைய அப்பா பேர் சீனிவாசன். இவங்க 2 பேரும் தான் வந்து பணத்தை எங்ககிட்ட எல்லார்ட்டையும் கிட்டத்தட்ட மோர் தென் 2 crores எங்கள் பேங்க்கில் அவங்க பேங்க்கில் கலெக்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய பணத்தை வச்சு தான் இவங்க சினிமாவே எடுத்திருக்காங்க. அது என்ன சினிமா? அது பவர் ஸ்டார் வச்சு எடுத்திருக்காங்க சார். பேய் இருக்க பயமேன்னு ஒரு சினிமா எடுத்துட்டு அது ஒன்றும் ஓடலை படம். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சினிமாவில் தான் எங்கள் பணத்தை பேய் இருக்க பயமேன்ற சினிமா எங்கள் பணத்தை வச்சு தான் எடுத்திருக்காங்க இவங்க. அப்புறம் வந்து இந்த அம்மா வந்து கயல்விழி, இது படிங்க, கயல்விழி. இந்த அம்மா வந்து அன்பு சீனிவாசனோட மனைவி, 2வது மனைவி. இவங்களும் முக்கியமான காரணம், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறது இவங்க தான் பண்ணுவாங்க ஃபோனில். அவனுக்கு கம்மிங்க தோடு. இவர் வந்து எஃப்சிஐயில் வேலை செய்கிற உயர் அதிகாரி பிரசாத் குமார். 4 பேருன்னா ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு வந்து அந்த திட்டத்தை கவர்ச்சிகரமாக கொடுத்துக்கிட்டு 4 பேர் இன்வால்வ். இதில் 4 பேர் தான் சார். பணம் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டால் போதுன்ட்டாங்க அவங்க. எல்லாமே ப்ரூஃப் வச்சுருக்கோம் சார். எல்லாமே கேஷாக இல்லை சார். கேஷாக ₹1 கூட நாங்கள் கொடுக்கல. எல்லா ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நம்ம அவங்க கொடுத்த ரிட்டர்ன் செக் வந்து நம்ம எஸ்பி ஆஃபீஸில் சரண்டர் பண்ணியிருக்கோம். ஏன் சார், இது வந்து பஞ்சாபில் நாங்கள் ட்ரைனிங் பண்ண இடத்துல சார். இது இந்த பசங்க எல்லாமே நாங்கள் விருதுநகர், சாத்தூர், கடலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த பசங்க இருக்காங்க சார். இந்த மாதிரி குடோனில் தான் சார் எங்களை வேலை செய்ய விடுவாங்க சார். கோதுமை குடோன் சார், 900 ஏக்கராவில் ஒவ்வொரு குடோன் இருக்குது சார். 900 ஏக்கரில் உள்ள கோதுமை குடோனில் தான் கோதுமை குடோன் சார். அதில் நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் சார், பகலெல்லாம் அலோடு கிடையாது சார். ஒன்லி நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் சார். அப்புறம் வந்து இது விஷயமா சிபிஐலையும் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். சிபிஐலையும் கூப்பிட்டு எங்களை என்கொயரி பண்ணாங்க. சிபிஐலையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சிபிஐலையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க. பட் அதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கலை. அவர் ராம்லாஸ் அந்தலையோட பிஏவும் இந்த பிரசாத் குமாரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ராம்லாஸ் அந்தலை பேரை சொல்லி தான் எங்களை அட்ராக்ட் பண்ணாங்க. இல்லை, நாங்கள் அவரை மென்ஷன் பண்ணல, ஏன்னா நம்ம டைரெக்டாக அவரை எதுவும் பார்க்கல. பட் அவங்க சொன்ன ஓரல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன். இப்போ பிரசாத் ஏன் சார்? இல்லை, அவங்க எல்லாமே அப்ஸ்காண்ட் சார், யாருமே இல்லை சார். செக்கு கொடுத்தாங்க, செக்கு பவுன்ஸ்டு, அப்ஸ்காண்டடு, பணம் நிறைய இருக்குது. எப்படியெல்லாம் 2 crores கிட்ட வச்சுருக்கதா எங்கள்கிட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மெசேஜ்லாம் இருக்குது. அப்புறம் ப்ராப்பர்ட்டி, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது எந்தெந்த இடத்துல இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குன்றதை நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு இது எடுத்து வச்சுருக்கோம் எக்ஸல் ஷீட்டில். ஸோ வந்து பணம் கொடுக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் அவங்க வந்து அப்ஸ்கான்ங்க. 2வது, அவர் இப்போ கிட்னி டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டு தமிழ்நாட்டில் டயாலிசிஸ் பண்ணால் டிபிஹெச் மூலம் இவங்க டேட்டா எடுத்து நம்மளை பிடிச்சிருவாங்கன்றதுக்காண்டி கேரளா பார்டரில் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே இருந்துட்டு நேராக போய் கேரளாவில் போய் வீக்லி 2 வந்து கேரளாவில் போய் டயாலிசிஸ் பண்ணிட்டு இங்கே வராரு. 4.5 years ஆயிடுச்சு சார் ட்ரைனிங் போயிட்டு வந்து. அதுக்கப்புறம் ரூபா கொடுத்து 5 வருஷம் ஆகுது. கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து 2 years முன்னாடி, 3 years முன்னாடி எஃப்ஐஆர் போட்டாச்சு சார். 1 year அவரை வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 year கழிச்சு காணாமலே போயிட்டார் அவர். காரணம், அவர் நம்ம பொதுமக்கள் மூலம் நம்ம செய்தியில் வரும்போது அவருடைய புகைப்படமும் இந்த செய்தியும் வரும்போது பொதுமக்கள் மூலம் அவர் இந்த இடத்துல இருக்கிறான்னு காவல்துறைக்கு தகவல் கிடைக்கின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து பத்திரிகை துறை. இன்னொன்று அந்த அன்புன்றவர் சார் எல்லாமே போகிற இடத்துல எல்லாமே இப்போ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிற வேலூர் ஷிஃப்ட் ஆகிறவர்னா வேலூர் போய் அங்கே ஒரு 3 மாதம் இருந்தால் அப்படின்னா அங்கே ஒரு 50 லட்ச ரூபாய், அங்கே ஒரு 6-7 பசங்களை பிடிச்சிட்டு நான் ஜாப் வாங்கி கொடுக்குறேன். கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எனக்கு மினிஸ்டர் தெரியும், எனக்கு இந்தியன் கவர்மெண்ட்டில், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எனக்கு இந்த மினிஸ்டர் தெரியும் சொல்லி அவரோட சார்பாக வச்சு இந்த பிரசாத் குமாரை மெயினாக டார்கெட் பண்ணி சார் எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் திரும்ப அதே வேலை தான் பண்ணிட்டு வர. அப்படி அதுக்கு மெயின் மூல காரணம் வந்து பிரசாத் குமார்ன்றது தான் சார். மயிலாப்பூர் சார் அந்த பிரசாத் குமார்ன்றது தான் சார். வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது? ஸ்டேட்மெண்ட் எல்லாம்